ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் மதியானம் சாப்பாடு என்னான்னு பார்க்கலாமா. வெஜ்ஜு தாங்க சமைச்சிருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, அதனால் பாருங்கள் சாம்பார் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். மாங்காய் தெரியுதா, போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு. அடுத்தது சூடாக சாதம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் வந்துட்டு நான் க்யூப்பாக குட்டி குட்டியாக வெட்டி செஞ்சுருக்கேன். சீவி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கா? நம்ம நாட்டு பீட்ரூட் இது, சரிங்களா. பீட்ரூட்னால் அந்த வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்கும், அது டேஸ்ட் இருக்காது. இது நாட்டு பீட்ரூட் குட்டி குட்டியாக இருக்கும். அது தோல் சீவ வந்து கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு மசாலுங்க. இந்த கல்யாண வீட்டில் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பட்டாணி போட்டு பண்ணுவாங்க. நான் திடீர்னு முடிவு பண்ணதுனால பட்டாணி ஊற வைக்கல. மற்றபடி அந்த ஸ்டைல் தான். மசாலா போட்டு வெங்காயம் தக்காளி வந்து போட்டு அந்த மாதிரி பண்ணுறது தான், சரிங்களா. அவ்வளோதாங்க. இது நான் அவசரத்தில் டக்குன்னு சமைச்சது. ஏன்னா இன்றைக்கி வந்து கோழி அடிக்கிறதா தான் பிளானு. கோழியை வந்து அவுத்து விட்டாச்சு. எங்கள் நாத்தனார் வராங்க பார்த்திங்கன்னா. அப்புறம் அவசரமாக நான் டக்குன்னு ரெடி பண்ணது. அதனால தான் காய் வந்து நிறைய செய்ய முடியல. சரி, மதியானத்துக்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டிஃபன் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு கம்மியாக செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க சாப்பாடு. என்னென்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம். வீட்டில் இன்னும் மிச்சர் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் தொடச்சி நீட் பண்ணி வச்சாச்சு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியானம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், வேலை முடிச்சாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா. தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் நம்ம திருத்திக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, பாய்.